செடியில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி சுற்றி ஒரு கலையிலே எவ்வளோ அரும்பு வந்திருக்குது. இந்த கலையை வந்து நம்ம கட் பண்ணி விட்ட கலை. இதில் பாருங்கள் எவ்வளோ அரும்பு வந்திருக்குது. நம்ம இதில் எவ்வளோ புளிச்ச மோர் ஊற்றுறோம், எல்லாமே கொடுக்குறோம். இருந்தாலும் இதில் வந்து இந்த கருப்பு பூச்சி மட்டும் அப்படியே கம்மியாகாமல் அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, இது நான் கீழே இருக்கிற சின்னதாக இருக்கிற இந்த கலைங்களெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த புளிச்ச மோர் ஸ்ப்ரேவை இது மேலே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இடம் வெயில் படுற மாதிரி இடம் மாற்றி வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் இதை எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க நம்ம இதை கட் பண்ணி விடலாம். நம்ம இது யூஸ் பண்ணாமல் இருந்தோம்பா, எதில் பூச்சி இருக்குதோ அதை கட் பண்ணி காட்டுறேன். நம்மக்கிட்ட மஞ்சள் செம்பருத்தி செடி ஒன்று தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம நடணும்னா கூட நடலாம். கட்டுற வேற இந்த பார். இது யாருக்குன்னா வேணும்னா சொல்லுங்கள். எப்படி தரதுன்னு தான் தெரியல. இது நட்டோம்னா நம்ம இது துளுத்து வரோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கட் பண்ணுற ஒவ்வொரு கலையுமே துளுக்கும். நிறைய செடி நம்ம கட்டிங்ஸ் வச்சு முளைஞ்சிருக்குது. கீழே இருக்கிற கலையே அரும்பு வச்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பார், இது நட்டோம்னா கூட முளைய செல்லாம். சைடில் இருக்கிற கலைங்களெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு பெருசாக இருக்கிறது மட்டும் விடலாம்.